இருக்கிறவே சரணம். ஐயாவுக்கு வந்து அப்போ கார் ஓட்டின டிரைவர் நிறைய இருந்தாங்க. ஐயாவுடைய கார் வந்து கிளம்புச்சுன்னா பின்னாடி ஒரு 4-5 காரு பக்தருடைய கார் எல்லாம் லைனாக போகும். பெட்ரோல் பங்க்கு போயிட்டு சாமி எங்கே போகிறாங்களோ அது வரைக்கும் போகும். அப்புறம் மதுரை போகும். இப்படி எல்லா இடத்துக்கு போவாங்க, வந்துடுவாங்க. சாமி கூட 2-3 கார் எப்போவுமே போகும். அது எல்லாமே பக்தர்கள் வந்து சாமிக்காக விட்டுட்டு போன காரு. சாமி ஒரு நாள் இப்போ கார்லாம் கேட்டது கிடையாது. அப்படி இருந்த கார் நிறைய. அந்த நேரத்தில் சாமிக்கு வண்டி ஓட்டின டிரைவர் ஒருத்தர் இருந்தார். அவர் பேர் வந்து மோகன். தோட்டத்துக்கார அண்ணன் மோகன் கிடையாது, அந்த அண்ணா கிடையாது. அந்த டிரைவர் பேர் மோகன். அவர் வந்து அம்பாசிடர் கார் ஓட்டினார் சாமிக்கு. அப்போ நாங்கள் படிக்க போயிட்டு வரனால என்னை நல்லா தெரியும். இப்போ ஒரு நாள் என்ன பண்ணார், அவர் சொன்னார், ரொம்ப பயபக்தியாக சாமிக்கிட்ட உட்காந்துருந்தார். நான் ஒரு மாதம் கழித்து சாமி பார்க்க போயிருந்தேன். அப்போ என்னென்ன எப்போவுமே நீங்கள் வாடி திரிவீங்க, இப்போ சாமிகிட்ட கம்முன்னு உட்காந்துருக்கீங்க அப்படின்னு கேட்டேன். அதுக்கு அவர் சொன்னார், ஏங்க நீங்கள் வேறுங்க, எனக்கு 2 நாளாக மிரண்டு போச்சுங்க. ஒரு விஷயத்தை பார்த்து பயந்துட்டேங்க. அதுலேருந்து தாங்க நான் மாறினேன். என்னென்ன சொல்கிறீங்கன்னு. இல்லை, அவர் எப்படி கேட்டிங்கன்னா, காரு ஓட்டுறோம் டிரைவராக, சாமி காருக்கு பின்னாடி போகிறோம் வாரோம், அப்புறம் கார் நிப்பாட்டி போட்டு ரோடு இங்கே படுத்து தூங்கிடுவார். என்னமே ஒரு சாமிங்கிறாங்க, எல்லோரும் வந்து நிற்கிறாங்க கூடத்தில், என்ன சாமின்னு எனக்கும் தெரியல அப்படிங்கிற மாதிரிலாம் பேசுவார் அவர். அப்படி தான் நினச்சிட்டு இருந்தேன். நேற்று நைட்டு ஒரு அதிசயம் நடந்துச்சுங்க. நான் வந்து ஒரு நைட்டு 12 மணிக்குங்க படுத்து தூங்கிட்டேன். தூங்கலான்னு போகிற உரிச்சு சாமிக்கு தூரமாக படுத்திருந்தேன். எல்லாம் தூங்கிட்டாங்க, நான் மட்டும் தூங்கலை. தூக்கம் வராமல் முழிச்சிருந்தேன். 1 மணி இருக்குங்க, ஒருத்தர் வந்து சாமிகிட்ட நின்னார். சாமி கட்டிலேருந்து இருந்துச்சு நடந்துட்டு இருந்தவர், அவரை யாரா நீ போடாங்கிட்டுன்னு திட்டினார். அவர் நின்றுட்டே இருந்தார். போடாங்கிறேன் அப்படின்னோன்னு அவர் திரும்பி போனவரை சாமி கூப்பிட்டார். திரும்பி அந்த ஆள் வந்தார். நான் போர்வை நீக்கிட்டு யார் இருந்தில்ல எழுந்திரிச்சி உட்காந்து பார்க்குறேன். அவர் சொன்னார், அவர் நெத்தியில் புடப்பா கட்டி மாதிரி இருந்துச்சுங்க. சாமி அவர் கூப்பிட்டு எந்த ஊரான்னு கேட்டிருக்காரு. அவர் சொல்லியிருக்காரு, உன் பேர் என்னன்றிருக்காரு, பேர் சொல்லியிருக்காரு, என்ன விஷயம் வந்திருக்கேன்னாரு. சாமி அவர் ஏதாவது சூழ்நிலை சொல்லியிருப்பார் போல். சாமி சரி போடா அப்படின்ட்டுருக்காரு. போனவர் திரும்பிட்டு, என்னடா நெத்தியில் அப்படின்னாரு. இது சின்ன வயசில் அடிபட்டதுங்க, அதை அப்படியே கட்டியாக நின்றுக்குச்சுங்க அப்படின்னு வரான். டக்குன்னு சாமி சுற்றி முற்றி பார்த்துருக்காங்க, யாரும் இல்லை. யாருக்காகனாலும் பார்த்துருக்காங்க. பார்த்துட்டு கையை பெருவிரலை கொண்டு போய் அவர் நெத்தியில் வச்சு அந்த வீக்கமாக இருக்குல்ல, அதில் விரலை வச்சாராம். வச்ச உடனே இந்த கட்டி அப்படியே உள்ளே போதாங்க. உள்ளே போய் சமமாயிருச்சு, கொஞ்சம் பள்ளமாயிருச்சு. அவருக்கு அந்த உடையை தொட்டு பார்த்து, சாமி சமமாயிடுச்சு சாமி, லேசாக பள்ளமாக இருக்குது, அது ஒன்றுமடா சாமி போடா அப்படின்ட்டுருக்காரு. ரொம்ப நன்றி சாமின்னு சொல்லி கால் விழுந்து கும்பிட்டு போயிட்டார். இந்த டிரைவரை நேரில் பார்த்தவர் மிரண்டு போய், நேருக்கு நேராக பார்த்தா எப்படி இருக்கும், அப்படியே ஆடி போயிட்டார். டபக்குன்னு பயந்துக்கிட்டு போகிற போது பட்டு தூங்கிட்டாராம். அப்படி தாங்க நான் சாமியோட மகிமை இப்படியெல்லாம் நேரில் பார்த்ததில்ல. உண்மையிலே ஒரு கடவுளுங்க. நம்ம தப்பாக பேசிட்டோமே அப்படின்ட்டு பயந்து காலைல போய் சாமிக்கிட்ட நேரம் நிற்கிறேன். சாமி என்னை பார்த்து ஒரு சிரிப்பு சிரிச்சுட்டு, என்னடா அப்படின்னாரு. ஒன்றும் இல்லைங்கன்னு சொல்லி காலை தொட்டு கும்பிட்டேன். சிரித்தார். பேசாமல் உட்காந்துருந்தேங்க அப்படின்னு அவர் சொன்னார். இப்படி பல அற்புதம் சாமி பண்ணியிருக்காங்க. நம்பாதவங்க நம்ப வச்சுருக்காங்க. பகவான் செஞ்ச ஆயிரக்கணக்கான அற்புதங்களில் இது ஒன்று. சர்க்குருவே சரணம். பகவானை வந்து நாம் என்னமோ நினைக்கிறோம், ஆனால் அவங்க சாதாரண கடவுள் இல்லை. சர்க்குருவே சரணம்.